திருச்சபை என்பதே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட திருநாளில்தான் பிறந்தது என்பதும், பரிசுத்த ஆவியானவரது உதவியின்றி திருச்சபை இந்த உலகத்தில் இயங்க முடியாது என்பதையும் நம்மால் நிச்சயமாக அறிக்கையிட முடியும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பகுதி நீங்க வாசிக்க கேட்டீங்க. எலும்புகளாய் சிதறி கிடக்கின்றது ஒரு பாளையம், எலும்புகளால் முழுவதும் நிரம்பி இருக்கிறது, உலர்ந்த எலும்புகளே ஒன்றுபடுங்கள் என்று சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றுபடுகிறது, அதற்கு நரம்புகள் தசைகள் எல்லாம் உருவாகிறது. ஆவி ஊற்றப்பட்ட வேளையில அவைகள் பலத்த சேனையாய் எழும்பி நின்றது என்று நாம் பார்க்கிறோம். திருச்சபை தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டது. தேவனுடைய ஆவி இல்லை என்றால் இங்கே ஜீவன் இல்லை. தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இல்லை என்றால் பெரிய சேனையாய் இந்த உலகத்திலே நம்மால் எழுப்பி நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒருவன் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இம்மட்டும் செயல்பட்டு வருகிறார். இயேசுவை இந்த உலகத்துல நம்ம தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவ தூக்கி பிடிக்கிறாங்களே, பரிசுத்த ஆவியானவரை மறந்துட்டாங்களே, அங்கு கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் கிறிஸ்துவை எங்களால் உயர்த்தி பிடிக்க முடியாது, இல்லையா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 2 பகுதியிலையுமே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு ஜனம் தங்களை எப்படி ஆயத்தப்படுத்தினார்கள் என்பதையும், பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அந்த ஜனங்கள் எப்படி உருமாறினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். காத்திருக்கிற அனுபவத்தின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வாக்கு அருளப்பட்டவர் தான், உங்கள் வாழ்வில் தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவால் வாக்கருளப்பட்டவர் தான். நான் போனேனாகில் உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போனேனாகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை தேற்றுவார், எல்லா சத்தியத்திற்கு நேராகவும் உங்களை வழிநடத்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த வாக்கருளப்பட்ட ஆவியானவர் இப்பொழுது நீங்கள் விசுவாச பிரமாணத்துல சொல்லும் போது கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாகிய அடுத்து வரும் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட, அப்போ தீர்க்கதரிசிகள் காலத்திலேயே உங்களுக்கு அருளப்படுவேன் என்று வாக்கருளப்பட்டவர். தீர்க்கதரிசிகள் காலத்திலே வாக்கருளப்பட்டவர். எந்த தீர்க்கதரிசி இவரை குறித்து வாக்கருளி இருக்கிறார்? யோவேல் வாக்கருளுகிறார், இல்லையா? அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். சரி, the duty of மூப்பர், மூப்பருடைய கடமைகள் என்ன பைபிள்ல சொல்லி இருக்குது? சபையை கூட்டுறது. சபையை கூட்டுறதுன்னா கிளீன் பண்றது கிடையாது, சம்டைம்ஸ் கிளீன் பண்றதும் தான், சரியா? சபையை கூட்டுவது, மக்கள் எல்லாரையும் பந்தி பரிமாற வைப்பது, அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தங்க வியாதியா இருந்துச்சுன்னா யாரை கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ணணுமா? அந்த போதகரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இல்ல, உங்கள மூப்பர்களை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணா சரியாயிரும். அப்போ அந்த மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஒருவருக்காக ஜெபித்தால் ஒருவருக்கு உடல் குணமடைய வேண்டும் என்றால் அந்த மூப்பர்களின் மீது எது இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் மூப்பர்கள் மீது ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். மூப்பர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க ஜெபித்தா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். சரிங்களா? சரி, டெஸ்ட் பண்ணிடுவோமா? நம்ம அப்படியே ஜிஹெச்சுக்கு இப்படி நடந்து போக போறோம். சரிங்களா? பக்கத்துல ஜிஹெச்சுக்கு போக போறோம். மூப்பர்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாரையும் முன்னாடி கூப்பிட போறோம். யாரெல்லாம் மூப்பரா இருக்க விரும்புறீங்களோ வாங்க அப்படின்னு கூப்பிட போறோம். முன்னாடி வந்து நிற்பாங்க இல்லையா? எல்லா கையிலையும் எண்ணெயை கொடுத்து என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் ஜோப் பண்ணுங்க சொல்ல போறோம். டெஸ்ட் பண்ணிடுவோமா? அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் வச்சுக்கணும். சரியா? கஷ்டம் இல்லையா? யாருமே போக மாட்டாங்க மெம்பர்கள். அப்புறம் எங்க போய் இப்போ மன்றங்களை நடத்துறது இல்லையா? யோசித்து பாருங்க. மூப்பர்களை ஊற்று, மூப்பர்கள் மீது ஊற்று. மூப்பர்கள் மட்டும் கிடையாது, அங்க பாக்குறாங்க அந்நாட்களில் மூப்பர்களின் மீது மட்டும் கிடையாது, வாலிபர்கள் மீது ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள்
மூப்பர்களை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆவி பிள்ளைகளின் மீது ஊற்றப்படும். இயேசு கிறிஸ்து 30 வயதுங்க, வாலிபர், கரையிலே ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்நானங்கிறது நீராடுதல் மாதிரி தான். அங்கே ஞானஸ்நானம் எடுத்தீங்க, இங்கே ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அந்த இடத்துல எடுத்தீங்க. அதுக்கு பேர் குற்றாலத்தில் போய் குளிச்சேங்க, ஒகேனக்கல்ல போய் குளிச்சேங்கிற மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஞானஸ்நானம் ஒன்று தான் இல்லையா? ஆவியானவர் ஒன்று, ஞானஸ்நானம் ஒன்று தான். உங்களுக்கு இன்னொரு அழகான செய்தியை சொல்றேன். அந்த நாட்கள்ல, ஆரம்ப காலங்கள்ல ஞானஸ்நானம் பெறுவதற்கென்று சபை ஏற்படுத்திய ஒரு திருநாள் தான் இந்த நாள். பார்த்துக்கோங்க, இந்த பெந்தேகோஸ்தே திருநாள்ல தான் அநேக ஞானஸ்நானம் பெற்றார்களாம். இந்த நாளை அதற்குரிய நாளாகவே அவர்கள் பிரத்யேகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் சும்மா நினைச்ச நேரத்துல எடுக்க மாட்டாங்க, காத்திருப்பாங்க. சொன்னேன் இல்லையா, காத்திருக்கிற அனுபவம் தேவை. வாக்கு தீர்க்கதரிசிகள் காலத்திலே அருளப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த வாக்கை மீண்டுமாக எடுத்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் தீர்க்கதரிசிகள் காலத்திற்கும் எப்பேற்பட்ட இடைவெளி தெரியுமா? யோவேல் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த வாக்கை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அங்க இருக்கிற சீடர்களுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எப்ப நாங்க இதை எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த வார்த்தையை நாங்க எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கிறோம், ஏதோ புதுசு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் போனேனே ஆகிய உங்களுக்கு அது நலமாக இருக்கும், தேற்றரவாளனாகி ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். காத்திருந்தாங்க. இஸ்ரவேல் சமூகமே பல நூற்றாண்டுகளாய் காத்திருந்தது. ஆண்டவரை நம்பிய விசுவாச கூட்டமாகிய சீடர்களின் கூட்டம் ஆண்டவருடைய பிரிவின் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேம்ல போய் காத்திருங்கள். நிறைய பேருக்கு காத்திருக்கிற அனுபவமே பிடிக்காது. எப்படிங்க காத்திருக்கிறது? இப்ப நம்ம கையில செல்போன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? செல்போன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்துல ட்ரெயினுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏர்லியரா போய் காத்திருப்போம். 9 மணி ட்ரெயின் அப்படின்னா போய் 8 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருப்போம். ட்ரெயின் அப்படியே மெதுவாக வரும், 12 மணி 3 மணி அப்படிலாம் ஆகும். அமைதியாக நம்ம இருப்போம். கோச் போயிருவீங்களோ? ட்ரெயின் வர மாட்டேங்குது போ அப்படின்னு கிளம்பி போயிருவீங்களா? போக மாட்டீங்க இல்லையா? காத்திருந்து அந்த ட்ரெயினில் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. ஏன் காத்திருக்கிறீங்க? அலுப்பு வரத்தான் செய்யும், சோர்வு வரத்தான் செய்யும். நம்மளுடைய நோக்கம் பயணம் செய்வது, இலக்கை அடைவது தானே தவிர இந்த ட்ரெயின் வரலைன்னு கோச்சிக்கிடக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் சண்டைலாம் அப்படிதான் போடுறீங்க, பார்த்துக்கோங்க. சும்மா கோச்சிக்கிறது தேவையில்லாமல். என்ன பர்பஸோ அந்த பர்பஸ் எல்லாம் பார்க்கறது கிடையாது. சும்மா சண்டை போடுறது. ட்ரெயின் லேட் ஆனா கோவிக்க கூடாது இல்லையா? அது மாதிரி விட்டுறணும். அங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள். பல நாட்கள் காத்திருந்தாங்க. எருசலேம்ல காத்திருந்தாங்க. காத்திருந்த சமூகத்திற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். நிறைய பேருக்கு காத்திருப்பது ரொம்ப கடினமா இருக்குது. காத்திருந்து பாருங்கள், அதன் பலன் நிச்சயமாக மிகுதியாக இருக்கும். நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். நிச்சயமா சோறு வரதான் செய்யும், மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. நான் எத்தனை நாள் காத்திருக்கிறேன் தெரியுமா? இன்னும் எனக்கு பட்சமாய் ஒரு தீர்ப்பும் வரல. சோறு வரதான் செய்யும். ஆனால் வேண்டியது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். காத்திருந்து அவர்கள் ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி காத்திருக்கிற சமூகம் இருக்கிறீங்களா? காத்திருங்கள். ஆண்டுடைய பாதத்துல காத்திருங்க. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஏசாயா சொல்லிட்டே போறாரு, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒரு இடத்துல சொல்லுவாரு. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கழுகுகளை போல சிறகுகளை அடித்து அவர்கள் உயர எழுப்பு பரப்பார்கள். அவர்கள் இனி ஓடினாலும் அவர்கள் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்விலே வந்து விடுவார். காத்திருந்து பெற்றுக் கொண்டார்கள். இரண்டாவது அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருமனப்பட்டு வந்தார்கள், கூடி வந்தார்கள். சபை கூடி வருது. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, சபை கூடி வருது. நிறைய பேருக்கு
ஏதோ ஒரு விரோதம் இருக்கும். போதகரோட விரோதம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருவிருந்தில் வந்து கலந்துக்கிட மாட்டாங்க. இவர் கையால் நான் இன்னும் திருவிருந்து எடுப்பது. திருவிருந்து போதகர் தன் சதையை பிட்டு தன் ரத்தத்தை பிட்டு மக்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. அப்படியே கொடுக்குறாரு, அப்படியே கொடுக்குறாரு, அப்படி கொடுக்கல இல்லையா? அவரா நமக்காக மரித்தார், அவரா நமக்காக மரிக்க போகிறார். இந்த பக்கத்தில் உள்ளவங்க இவங்க வந்துட்டாங்க, இவங்க பக்கத்துலலாம் என்னால் எடுக்க முடியாது. உங்க பக்கத்தில் உள்ளவங்களா அவங்களுக்காக மரித்தார்கள், பக்கத்தில் உள்ளவர்களா அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார்கள். கிடையவே கிடையாது. நம்ம பார்க்க போறது கிறிஸ்துவர், நம்ம ஆராதிக்க போவது கிறிஸ்துவர், நம்ம உயர்த்த போவது கிறிஸ்துவர். எந்த நோக்கத்தோடு வருகிறோம்? இங்க பாத்தீங்கன்னா ஒரு மனதோடு அவர்கள் காத்திருந்தார்கள். அங்க ஒரு மனதோடு இருந்தாங்களே, அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒப்பீனியன் டிஃபர் ஆகலன்னு நினைக்க கூடாது. யாக்கோபுக்கும் பிற சீடர்களுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சா இல்லையா? இருந்ததுனாலதான் யார் பெரியவன் என்று அவர்கள் சண்டை போட்டாங்க தங்களுக்குள்ள. யார் பெரியவன் பைபிள்ல போட்டுக்குதா இல்லையா? சீடர்கள் 12 பேர் தான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்குள் யார் பெரியவன் சண்டை வந்துச்சா இல்லையா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு, ஒருவருக்கு ஒருவர் மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு மனதோடு ஒரு இடத்துல ஐக்கியப்பட்டு இருந்தாங்க. எங்க எல்லாம் இருக்குதான் செய்யும். நம்ம சாதாரண சொல்றோம் இல்லையா, 5 விரலும் ஒரே அளவிலா இருக்கிறது, ஒன்று இன்னொன்றுக்கு வேறுபட்டதாக தான் இருக்குது, ஆனால் அங்கே கூடி இருந்தார்கள். அதுதான் ஃபெலோஷிப். இன்னைக்கு போதகரமா காலையில சொன்னாங்க, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சொல்லிட்டு பிளஸ் பண்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, இன்னைக்கு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. நம்ம பிளஸ் பண்ணும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் ஏன் வருது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அவர் பார்வையில நம்ம ஈக்குவல்லாம் கிடையாது. அவர் ஒரு நிலையில் இருந்தால் நம்ம இன்னொரு நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா he makes fellowship. அவர் நம்மோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார், அவர் நம்மோடு கூட வாழுகிறார். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான் பிரிஞ்சு ஓடிடுறாங்கல்ல இல்லையா? வாழ முடியல பிரதர் அப்படின்றாங்க. கருத்து வேறுபாடுகள் இங்க பாருங்க, கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த ஃபெலோஷிப்ல இருங்க, அந்த ஐக்கியத்தில் இருங்க. ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரே கருத்தோடு இருக்கிறவங்க கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஃபெலோஷிப்பை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சர்ச்சை வந்து ஒருத்தர் வெளியில தள்ளுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான காரியம் இல்லையா? ஒரு தீர்மானம் போட்டுருந்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி தீர்மானம் போட முடியாது. தீர்மானம் போட்டு அவர் போய் கோர்ட்ல ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து என்னை வழிபடுவதற்கு இவர் தடுக்கிறார் போதகத்துக்கு உள்ள வச்சுக்குவார் இல்லையா? இன்னைக்கெல்லாம் செய்ய முடியாது. ஆனா ஒரு காலத்துல அதெல்லாம் பண்ணாங்க. சாதாரணமா ஆலய விளக்கம் செய்வது அப்படின்னு அன்னைக்கு விளக்கம் செய்தவர்களும் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. விளக்கம் பெற்றவனும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்வுடையவனாக இருந்தான். இன்னைக்கு விளக்குறவனும் பாலிடிக்ஸ் தான் பண்றான், போறவனும் பாலிடிக்ஸ் தான் பண்றான். என்னத்தை இல்லையா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், எல்லாம் மாற்று கருத்தோட தான் இருப்பாங்க. ஆனா ஐக்கியத்தை சீர்குலைக்கிற எந்த ஒரு செயலையும் கிறிஸ்தவர்கள் நாம் செய்யக்கூடாது. இந்த ஃபெலோஷிப் அதான், அதை நம்ம பிரதானப்படுத்தணும், அதை உயர்த்தணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்விலே நிறைவை தர வேண்டும் என்றால் நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும், ஒரு மனதோடு இருக்க வேண்டும். அதான் ஒரு மனது, சரிங்களா? அவர்கள் ஐக்கியப்பட்டு வந்தார்கள். ஒரு மனதோடு இருந்தாங்களான்னு சொன்னா நானே சொல்லுவேன், அவங்க ஒரு மனதோடு இல்லவே இல்லை. ஆனால் ஐக்கியப்பட்டார்கள். ஒரு ஃபெலோஷிப் நமக்கு கட்டாயமா இருக்கணும். திருச்சபை என்பது அதுதான். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பகுதியில் இயேசு கிறிஸ்து சீடர்கள் 12, அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், தவறு செய்து மரித்து போய்விட்டார். அவர் பேர் என்னது? யூதாஸ் இல்லையா? யூதாஸ். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? இயேசுவை காட்டி கொடுத்தார். அது ஒரு குற்றமாங்க? இயேசுவை காட்டி கொடுத்தது குற்றமா? சொல்லுங்க. இயேசு காட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பது சித்தமா அல்லது திடீரென்று நடந்த ஒரு விபத்தா? அப்போ கர்த்தருக்கு சித்தமானதை செய்த ஒருத்தனை எப்படி நீங்க வந்து தவறானவன் சொல்றீங்க?
எங்க தவறு செய்வது மனித இயல்புங்க. நீங்க அப்படி வாங்க. வீழ்வது என்பது இயல்பு, மீள்வது என்பது ரொம்ப கடினம். நிறைய பேர் வீழ்வதுதான் முடிவு நினைக்கிறாங்க. வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு மீட்பு நமக்கு இருக்கிறது. நிறைய பேர் அதனுடைய இரண்டாம் பக்கத்தை பார்க்க தவறி விடுகிறார்கள். வீழ்ச்சியோட முடிஞ்சிருச்சுங்கன்னு நினைக்கிறீங்க. வீழ்ச்சியும் எழுச்சியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. அவன் வீழ்ந்தான், ஆனால் அவன் வீழ்ச்சியிலிருந்து எழ தவறிவிட்டான். எது பிரச்சனைன்னு பாருங்க. பிரச்சனைங்கிறது நீங்க காட்டி கொடுத்துட்டாங்கிறத பிரச்சனை சொல்றீங்க. இயேசுவை எத்தனை பேர் மறுதளிச்சாங்க? இயேசுவை ஈட்டில எத்தனை பேர் குத்துனாங்க? இதெல்லாம் காமன். வீழ்வது என்பது மனித இயல்பு. வீழ்ச்சியிலிருந்து மீள்வது என்பது ஆண்டவருடைய ஆவியின் அருளால் பெறுகின்ற குணம். அவன் எழுந்துவிட தவறுகின்றான். சரிங்களா? அப்படி யாராச்சும் இருக்கிறீங்களா? வீழ்ச்சியிலே கிடக்குறீங்களா? அவ்வளவுதான், நமக்கும் கடவுளுக்குமான உறவு போயிடுச்சு, அவ்வளவுதான், இனி அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எண்ணுவதற்கு நீங்கள் யார்? பைபிள்ல போட்டுக்கலையா? உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. உன்னுடைய நினைவுகள் அவனுடைய நினைவுகள் அல்ல. நீங்களாவே நினைச்சுக்கிறதா? நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் சொல்றீங்க இல்லையா? நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமா அவர் செய்வாரு, அவர் வித்தியாசமானதை நிறைவேற்றுவார் நீங்க அறிக்கை செய்கிறீர்கள் அல்லவா? அப்போ அதை நீங்க லைஃப்ல உணர்ந்திருக்கணுமா வேண்டாமா? இந்த யூதா செய்த தவறு, நாம் என்னுடைய பார்வையில் யூதா செய்த தவறு அதுதான். பார்த்துக்கோங்க. சரிங்களா? யூதாஸ் விழுந்தார், யூதாஸ் எழும்ப தவறிவிட்டார். அதுதான். அப்போ 12 என்பது 11 மாறிவிட்டது. முழுமை என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. இந்த ஃபுல்னஸ் அப்படிங்கிறது பிரேக் ஆகிடுச்சு. அப்போ ஃபுல்னஸ் பிரேக் ஆன உடனே, முழுமை என்பது இழந்த உடனே, இந்த சீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுமை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள். லைஃப்ல நம்ம சில நேரங்களில் சில குறைபாடுகள் வரும், சில டிஃபெக்ட்ஸ் வரும், சில நஷ்டங்கள் வரும். ஆனா நாம் அதை நிறைவுபடுத்த, நாம் மீண்டும் எழுந்துவிட முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும். 11 ஆயிடுச்சு. அப்போ முழுமை என்பது குறைந்து விட்டது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா 12வது சேர்க்க முழுமை அடைய முயற்சி செய்கிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பாக என்னுடைய குறைகளை களைய வேண்டும். 12 என்பதிலிருந்து நான் தவறிவிட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் 11 இருக்கிறீங்கன்னு தெரியல. 11 படிக்கிறத சொல்லல, சரியா? பார்க்கக்கூடாது. 11 எத்தனை பேர் இருக்கிறீங்க? 12 இல்லையே, அந்த ஃபுல்னஸ் எனக்கு இல்லையே. 11 12 மாற்றப்பட வேண்டும். சரிங்களா? 12 நாம் மாற்றப்பட வேண்டும், முழுமை அடைய வேண்டும். உடனே என்ன பண்றாங்க? பேலட் சிஸ்டத்தை வைக்கிறாங்க, ஓட்டு எடுக்கிறாங்க. 2 பேர் பேரை வந்து கொடுக்குறாங்க. நாங்க உங்களோட வந்து ஜாயின் பண்றோம், நாங்க உங்களோட ஜாயின் பண்றோம். 2 பேர் வர்றாங்க. 2 பேர்ல யாரை எடுக்கிறதுன்னு குழப்பம். என்ன பண்ணிட்டாங்க? சீட்டை குலுக்கி போட்டு ஒருத்தரை எடுத்துடுறாங்க, இன்னொருவர் விட்டாங்க. 12 பேர். அப்போ நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில ஏதாவது குறைவு இருந்தால் அதை முழுமையாக்க முயற்சி செய்யும். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் ஒரு வாலிபனை பார்த்து சொல்லும் போது, அந்த வாலிபன் அதை சீர் செய்ய அவன் விரும்பவில்லை. சகேயு, என்னிடத்தில் ஏதாவது குறை இருந்தால் நான் நாளத்தனையாக அதற்கு ஈடு கட்டுகிறேன், நான் என்னுடைய குறையை நிவர்த்தி செய்ய நான் முயற்சி செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ என்ன குறையோ அந்த குறையிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யுங்கள். யூதாஸ் குறையிலிருந்து மீள மாட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் குறையிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யுங்கள். அப்படி மீண்டு வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புரிதல். முதல் அதிகாரத்தில் இந்த 3 காரியம் இருக்கும். காத்திருப்பார்கள். முதல் அதிகாரத்தில் அவர்கள் ஒரு மனதோடு இருப்பார்கள், குறைகளை களைந்து விடுவார்கள். 2வது அதிகாரத்தில் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்கள் மீது பொழிந்தருளப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் பிராக்டிக்கலாகவும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியானவரா? பரிசுத்த
ஆவியானவர். சரிங்களா? ஏன் பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடாது? அது ஒரு அக்ரிணை சொல். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாரு. எந்த குற்றங்களானாலும் மன்னிக்கப்படும், ஆனால் எந்த குற்றம் மன்னிக்கப்படாது? பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசுவதா? கரெக்டா வார்த்தை சொல்லுங்க. சொல்லப்படுகிற எந்த தூஷணமும் மன்னிக்கப்படாது. சரிங்களா? அப்போ அவர் தூஷணங்களை விரும்பாதவர். அவரை துக்கப்படுத்தவும் கூடாது, அவரை தூஷிக்கவும் கூடாது. அதுதான் பைபிள் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு மேலான கட்டளை. துக்கப்படுத்தவும் கூடாது, தூஷிக்கவும் கூடாது. ரெண்டுமே பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல நம்முடைய வார்த்தைகளில் அவரை பயன்படுத்தும் போது, நம்முடைய சொற்களில் அவரை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவி வந்துச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல கூடாது. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுவாரு, உமது ஆவியின் மறைவுக்கு எதிராக நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய ஆவிக்கு எதிராக நான் எங்கே ஓடுவேன்? நான் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர். அப்போ அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நாம் பேசக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நாம் பேசக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நான் என்னங்க பேசிட்டேன், அவரை எப்படிங்க துக்கப்படுத்திட்டேன், பரிசுத்த ஆவியானவரை எப்படி துக்கப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஒன்று எல்லாரும் கூட இருக்கிறார். சரிங்களா? எப்ப நீங்க ஞானஸ்நானம் பெற்று திடப்படுத்தல் அனுபவத்துக்குள்ள வரீங்களோ, நம்மளுடைய திருச்சபை சார்ந்த அனுபவத்தை சொல்றேன், பேராயர் உங்கள் தலைகளிலே கரங்களை வைக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய முழுமையை பெறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது, ஞானஸ்நானத்தின் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பிராவை போல இறங்கியது போல உங்கள் வாழ்விலும் பிராவை போல இறங்குவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இப்ப பாடுறோம் இல்லையா, வாரும் தூய ஆவியன்னு பாடுறோம். இப்போ வாரும் இறங்கி வாரும் சொல்றோம். அப்படி போயிட்டு வருவாரா? போயிட்டு வருவாரா? நீங்க பாவம் பண்ணோன்னே உங்களை விட்டு வெளில போயிடுவாரா? பாவம் பண்ணோன்னே உங்களை விட்டு வெளில போயிடுவாரா? நீ நல்ல வீட்டெல்லாம் நல்லா வச்சதுக்கு அப்புறம் நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறாரா? உங்களோட உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்புறம் எப்படியா நான் தப்பு பண்றேன், அப்புறம் எப்படியா நான் பாவம் பண்றேன், அப்புறம் எப்படியா என் வாயில கெட்ட வார்த்தை வருது, அப்புறம் எப்படி நான் பிறரை விரோதிக்கிறேன்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாங்கன்னா நான் பிறரை விரோதிக்க கூடாதுல்ல? ஏங்க, நீங்களா இருக்கிறத பார்த்தா நீங்களா ரொம்ப நல்லவங்க மாதிரியும், நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கெட்ட வார்த்தை பேச கூடாது, ஆனா நான் பேசுறேன். அப்புறம் எப்படிங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார்? கேள்வி இருக்குதா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் அசுத்தங்களை தொடக்கூடாது, ஆனா நான் அசுத்தங்களை தொடுறேன். அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியும்? கேள்வி இருக்குதா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீடு நல்ல அழகான வீடு தான் பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் ஒரு வயசான தாயார் இருக்கிறாங்க. அந்த தாயார் உங்களை வளர்த்தவங்களா இருப்பாங்க, உங்களை பெற்றவங்களா இருப்பாங்க. உங்க வாழ்வில் நீங்க வளர்ந்து பெரியவராகி திருமணம் முடித்து உங்கள் பிள்ளைகள் வரும் வரை உங்களுக்காக ஜெபித்தவங்களா, உங்களை முழுவதுமாக ஊக்கப்படுத்தினவங்களா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வருகிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வருது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த அம்மாவை வெளியில கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்தா உங்களுக்கு அவமானம், முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்தா பிள்ளைகளுக்கு அவமானம். ஏன்னா கிறிஸ்தவர்கிற டேக் லைன் வேற நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டுட்டோம். அதனால என்ன பண்றோம்னா வீட்டுக்குள்ள வச்சிருப்போம், ஆனா சொல்லுவோம் இந்த ரூம் விட்டு வெளியில வரக்கூடாது. வேணா நான் உங்களுக்கு சாப்பாடை ரூம்லயே கொண்டு கொடுத்துட்றேன், உங்களுக்கு தேவையான புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருவேன். சபையில உட்காந்து நீங்க பேசக்கூடாது, சபையில உட்காந்து எங்களுக்கு கைட் பண்ணக்கூடாது, நீங்க ஆலோசனை சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய வயசானவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க தெரியுமா?
வீட்டுக்குள்ள எந்த ஆலோசனையும் எந்த வார்த்தையும் பேச முடியாம வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் செய்யலை அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற வயதான பெற்றோரை போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போனா போதாதா, பண்டிகைகள் கொண்டாடினா போதாதா, அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் விரும்புவது உங்களோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும், உங்களோட டைனிங்ல உட்கார்ந்துருக்கணும், உங்களோட பேசணும். நீங்க எடுக்கிற முடிவுல அவர் தன்னுடைய அறிவை, தன்னுடைய முதிர்ந்த அனுபவத்தை காட்ட வேண்டும் என்று விரும்புறாரு. ஆனா நீங்க பேசாதீங்க அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட பெற்றோரை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெற்றோருடைய வழி நீங்கள் என்றைக்கு ஒதுக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கு தான் தெரியும் இல்லையா? அதுவரைக்கும் நமக்கு தெரியாது. நம் பிள்ளை என்றைக்கு நம்மை ஒதுக்குகிறதோ அன்றைக்கு தான் நம் கண்களில் இருந்து அந்த கண்ணீர் வரும். இன்னைக்கு நமக்கு தெரியாது, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம என்னென்னமோ சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் வலிக்கும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அப்படிதாங்க இருக்கிறாரு. உங்களை விட்டு போகவும் முடியாம, உங்க கூட வாழவும் முடியாம, மகிழ்ந்திருக்கவும் முடியாம, மடியவும் முடியாம உங்களுக்குள்ளே இருந்து துக்கப்பட்டு கொண்டிருக்க. அந்த வயசான அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா? துக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இதுதாங்க. நீங்க முதியோர் இல்லம்லாம் போய் பாருங்க. முதியோர் இல்லத்துல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டு போய் கொடுக்குற உணவை காட்டிலும் நீங்க 1 மணி நேரம் அவங்களோட உட்காந்து பேசுனீங்கன்னா அதுலதான் சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட பேசுறதுக்கு ஆள் கிடையாது, அவங்கள்ட்ட பழகிறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கிறது எங்க கூட உட்காந்து 1 மணி நேரம் பேசுனாங்கன்னா, நீங்க மனசுல உள்ளதெல்லாம் பேசுறதுக்கு, நாங்க சொல்ல விரும்புறதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க காதுகளை கொடுத்தா போதும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு செவிகளை கொடுக்க, அவர் விரும்புகின்ற இருதயங்களை கொடுக்க விருப்பமற்று நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரியலைஸ் பண்ணுங்க, அவர் வந்துட்டாருங்க. இன்னைக்கு திரும்ப ஒரு தடவைலாம் அவரை கொண்டு வந்து உங்களுக்குள்ள இறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. He is already with us. நம்மோடு கூட தான் இருக்கிறார். எந்த இடத்துல அவர் இருக்கிறார்? மெயின் ஹால்ல நம்ம கூட உட்காந்து பேசுற இடத்துல இருக்கிறாரா, இல்லைன்னா அவரை ஓரம் கட்டி வைத்திருக்கிறோமா? பிரேயர் ரூம்ல, மோட்டார் ரூம்ல, பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ரூம்ல, எங்க நம்ம வச்சிருக்கோம்? எண்ணி பாருங்க. இது ஏதோ பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் கொடுக்கிற வார்த்தைகள் கிடையாது, நம்முடைய வாழ்வுக்கும் அருளப்படுகிற வார்த்தைகள் தான். நம்ம பிள்ளைங்க, நம்ம பெற்றோர் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் மதிக்க, அவரை நாம் எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதனால இனி வாரும் தூய ஆவிங்கிற பாடலை பாடும்போது புதுசா வர்றாருங்கிற நினப்புல பாடாதீங்க. நானும் அப்படி பாடவே மாட்டேன். என் உள்ளத்துக்குள்ள இருந்து என் வாழ்க்கையில அந்த மெயின் ஹாலுக்கு வரணும், என்னுடைய இதயத்துக்குள்ள வரணும். நான் பேசுறதை கேட்கவும், அவர் பேசுறதை கேட்கவும், அந்த ஒரு அன்பின் உறவுக்குள்ள வரணும்னு தான் நான்லாம் உணர்ந்து பாடுறேன். அந்த உணர்வோடு கூட நம்ம பாடணும். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் எவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்கன்னா, படிக்கவே படிக்காதவங்க, பாமரங்க, படகு ஓட்டுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அவன் பேசுறானா, அவன் பேசுற வார்த்தை ரொம்ப ரொம்ப எலிட் பாஷையா இருக்குது, ரொம்ப ரொம்ப கல்வி ஞானவான் பேசுவதை போல பேசுறாங்களாம். பைபிள்ல போட்டிருக்குது, அவர்கள் நம் பாஷையிலே பேசுவது எப்படி? நம்ம அந்நிய பாஷைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சோம். பார்த்தரும், மேதரும், எலோமித்தியரும், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பப்ளியா, எகிப்து, சிரேனே பட்டணத்தார், லீபியாவின் திசையில் குடியிருக்கிறவர்கள், ரோமாபுரி, யூத மார்க்கத்தை அமைத்தவர், கிரேத்தர், அரபியர். எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? 16 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்களா, இவர்கள் நம் பாஷையில் பேசுவது எப்படி? அரபியர்கள் அவர்கள் பேசுவது லத்தீன் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே கிரேக்கர்கள் கிரீக் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாடும் தனக்குரிய பாஷையை பேசிக்கிட்டு இருக்கும். இவங்க சொல்றாங்க, ஆவியானவர் வந்தார், இந்த ஜனங்கள் இதுவரைக்கும் இவன் சொந்த பாஷையை கூட பேச தெரியாதவன், இவங்களுக்கு சண்டை போட தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய அருளுரை ஆற்ற தெரியாது. பேதுருவுக்கு அவ்வளவுதான் அவங்களுடைய அறிவு. ஆனா இன்றைக்கு அவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு மேன்மை அடைந்திருக்கிறார்களே, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுதான் காரணம். நம்மளாம் எப்படிங்க இவ்வளவு உருவாகி இருக்கிறோம்? நீங்க யோசித்து பாருங்க. ஒரு பார்பேரி கல்ச்சர்ல இருந்தோம், ஒரு
கற்காலத்துல இருந்தோம். எந்த நாகரிகமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கல்வி என்பது நமக்கு தூரமாய் இருந்தது, எட்டாக்கனியாய் இருந்தது. இன்றைக்கு நாம் கல்வி கற்று மேன்மை அடைந்திருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய சுத்த செய்கை. அதுதான் நாம் உயர்வடைந்ததற்கு காரணம், நீங்கள் உயர்வடைந்ததற்கு காரணம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அங்கே கல்லாதவர்கள் ஞானவான்களாய் காண்பித்தார்கள். கிறிஸ்துவமானவர்களே, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தார்கள், இப்பொழுது எல்லாம் தெரிந்தவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள், இப்பொழுது சபையிலே முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊரே ஒதுக்கி தள்ளியது, இப்பொழுது அவர்களை நடுவில் வைத்து ஊரே அவர் சொல்லை கேட்கிறது. அப்படிதானே மாறினாரு பேதுரு, அப்படிதான் மாறினாரு பவுல், எல்லாரும் அப்படி மாறிட்டாங்க. என்ன காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். பரிசுத்த ஆவியானவர்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவின் இந்த பரிசுத்த ஆவியானவர்களுடைய எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது, அங்கே விடுதலை உண்டு. அங்கே எந்த சிறைகளும் கிடையாது, எவரும் அவங்கள சிறைபிடிக்க முடியாது. எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க கொடியேற்றும் போது, அவரை நீங்க உயர்த்தும் போது, அவர் செயல்பட நீங்கள் அனுமதிக்கும் போது, உலகத்துல எந்த சிறையும் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. துக்கம், கண்ணீர், கடன் பாரங்கள் எந்த சிறையுமே உங்களை அணுகாது. நோய்கள், பலகீனங்கள் எந்த சிறையுமே அணுகாது. உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றப்படும் போது, ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில உயர்த்தி பிடிக்க ஆண்டவர் உங்களை எல்லா கடினப்பாடுகளில் இருந்தும் மீட்டெடுப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.